வணக்கம் பிரதர். இது வந்து நம்ம ராஜராஜ சோழனுடைய நினைவிடம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ நான் இங்கே வந்து ஊர் மக்கள்கிட்ட வந்து இது உண்மையா பொய்யா அப்படின்னு நான் வந்து விசாரிக்கும் பொழுது இது பல ஆண்டுகளா பராமரிச்சுட்டு இருக்கீங்க. இவங்க வந்து சிவனுடைய உருவத்தை வந்து இங்க நீங்க வழிபட்டுட்டு நினைவிடமா நினைச்சிட்டு இருக்கீங்க. இது எப்படி நீங்க இது உண்மைன்னு சொல்றீங்க? இது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு 20-25 வருஷமா சார். இது 25 வருஷமாக்குள்ளதான் அது. சரி. இது எப்படின்னு தெரியாம நாங்க ஃபுல்லா விவசாயங்கள் பண்ணிருந்தோம். வாழைத்தோப்புகள், கல்லைகள், பூக்கொல்லைகள் இதெல்லாம் விவசாயம் பண்ணிருந்தோம். அப்ப சின்ன பிள்ளை எல்லாம் எனக்கு ஏஜ் 25-26 ஏஜ் ஆகுது. அப்போ சின்ன பிள்ளை ஒரு 5-7 வயசுல மேல ஏறி விளையாண்டுக்கிட்டு அப்பெல்லாம் தெரியாது என்னன்ட்டு. தெரியாம இருந்தபோது அப்ப என்ன மாடெல்லாம் கட்டிட்டு கல்லறையெல்லாம் கட்டிட்டு மேய்ச்சிட்டு இருந்தோம். அப்ப இருந்தபோது தெரியாம இருந்துட்டோம். அப்ப இந்த தென்னை மரத்துக்கிட்ட வெள்ளை எருக்கு இருந்தது. வெள்ளை எருக்கஞ்செடி அது எடுக்க கும்பகோணம் ராமன் சேதுராமையர் PSS பஸ் ஓடுது பாருங்க, அவங்க ஓனர். அவங்க என்ன பண்ணாங்க, அந்த வெள்ளை எருக்க எடுக்க வந்தாங்க. எடுக்க வந்தபோது அவங்க வந்து பிராமணர் என்ன பண்ணாங்க, இது என்ன ஒரு சிவலிங்கம் இருக்கு, ஆவுடை இல்லாம பிரதிஷ்டை இல்லாம, இதை உடனே ஆய்வு பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இது மேற்கொண்டு ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, உடனே அவங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு குடவையில் பாலசுப்ரமணியன், தொழில்துறை ஆய்வாளர், ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட், அவங்க அழைச்சிட்டு வந்து மெயினா ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இங்க உள்ள MLA எல்லாமே தோண்டி பார்க்கும்போது ஒரு 8 அடி ஒரு 10 அடி வரைக்கும் தோணும். அந்த ஆவுடைக்கு உள்ள சதுரங்க பட்டைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு நீட்டா வெளியில. இது எப்படின்னு பார்த்தா இது தஞ்சை பெரிய கோயில் தமிழ் எழுத்துக்களால் ஆனது. அதே மெத்தட்ல இதை வச்சிருக்கலாம், சிவலிங்கம் ஆவுடை இல்லாம. சப்போஸ் இல்ல 18 அடிக்கு மேல வச்சிருந்தாலும் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சப்போஸ் எல்லாம் 1000 ஆண்டுக்கு முன்னாடி உள்ள விஷயம், அது எப்படின்னு தெரியல. சரி இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல உள்ள சின்ன சின்ன செப்பேடுகள், அந்த அகலிகள் ஏதோ தென்பட்டதெல்லாம் இருக்கு. லேபுக்கு போய் செக் பண்ணணும், இதெல்லாம் முன்னாடி உள்ள அகலிகளா இருக்கு, இதை மேற்கொண்டு ஆய்வு பண்ணணும், கூராய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நம்ம பழையாறை வந்து ஆய்வு பண்ணிருக்கோம். ஆய்வு பண்ணி பார்க்கும்போது அங்க உள்ள கல்வெட்டுகள், ஆதிய காலத்து சிலைகள் எல்லாத்தையும் ஆய்வு பண்ணிருக்காங்க. அங்க நிறைய அரண்மனைகள்லாம் இருந்திருக்கு. இங்க இருந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு சுரங்கப்பாதைகள் இருந்திருக்கு. பெரிய ரீசெண்டா இதெல்லாம் அடிச்சுட்டாங்க, இதெல்லாம் கிடையாது. சரி இவ்வளவு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இன்னும் நம்ம ஊர் பேர்கள்லாம் இது பண்ணணும்னு பார்த்தா, ஆய்வு பண்ணணும்னு பார்த்தா, ஊர் பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆரியப்படையூர், பம்புப்படையூர், சோழன் மாளிகை, அது மாரி புதுப்படையூர், அதுக்கப்புறம் நுழைவு, அதான் என்ட்ரன்ஸ் வாசல், அது மாரி நம்ம பழையாறு வந்து தலைநகரமா விளங்கியிருக்கு. சரி இவ்வளவு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, இவங்க குந்தவை, உங்களோட அக்கா குந்தவை நாச்சியார் வந்து ரீசனா எங்கவே இருந்திருக்காங்க. அவங்க இருக்கும்போது சரி இவ்வளவு லிங்க் இருக்கே, மறுபடியும் இன்னொரு கூறாய் நல்லா இது கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, நாங்க இந்த ஊருக்கு நாட்டாமை, இன்னமும் நாட்டாமை தான் இருந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்கு கேட்டா அந்த இது இங்க எங்க சிவன் கோயில் வந்து கைலாசநாதர் கோயில், அதுவும் பழமை வாய்ந்த கோயில் சிவன் கோயில். அங்கேயும் நிறைய கல்வெட்டுகள் இருக்கு. அந்த கல்வெட்டை கலெக்ட் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணாங்க, நாங்க முன்னோர்கள்லாம் விவசாயம் பண்ணோம், எங்க குறுக்கள் எல்லாமே நாங்க நாட்டாமையா இருக்கும்போது அந்த 2 தூண்கள் இருந்திருக்கு. அது ஒரு கருங்கல் தூண்கள், ஓரத்தில் தூக்கி போட்டு அவங்க விவசாயம் அப்பெல்லாம் விவசாயம், எங்க தாத்தாவோட அப்பாலாம் முன்னோர்கள்லாம் என்ன பண்ணாங்க, விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சரி இவ்வளவு ஏதோ தூண்கள் இருக்குன்ட்டு ஓரத்தில் போட்டோன்னா எங்க முன்னோர்கள் குறுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எங்க ஊர் பால்குளத்தேம்மன் கோயில், அதை கேட்டு தாங்கி பிடிக்கணும், காம்பவுண்ட் செவரு எழுப்பணும், கோயில் புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பாபிஷேகம் பண்ணணும்ட்டு அந்த கேட்ல 2 தூண்கள் இருக்கும். ஒரு தூண் பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப்ல எம்டியா இருக்கும், இன்னொரு தூண்ல கல்வெட்டு இருக்கும். அதுல ராஜராஜ மட்டும் தமிழ்ல எழுதியிருக்கும், பாக்கி எல்லாமே ஆதி காலத்து மொழி கிரந்தை மொழின்னு சொல்லுவாங்க. இதையும் தஞ்சாவூர் பெரிய கோயில் கல்வெட்டு இங்கால தடவி அது தமிழ்ல பெருக்கி பார்த்தா அதுதான் ராஜராஜ சோழன் நினைவிடம், பள்ளிப்படை கோயில் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னா அவங்களோட ஜீவ சமாதி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அது யார் வந்தாலும் நீங்க பூஜை பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தாத்தா சும்மா கீட்டுக்கோட்டை எல்லாம் சாஞ்சி நிலைமையில இருந்தது, கீட்டுக்கோட்டை எல்லாம் வச்சு பூஜை பண்ணியிருந்தாங்க. யார் வந்தாலும் வரலைனாலும் எப்பொழுதும் நீங்க இந்த இடத்துல ஒரு விளக்கு எரிக்கணும், பூஜை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தாத்தா பூஜை பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. தாத்தா இறந்து ஒரு 5 வருஷம் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம தமிழர்கள் எல்லாமே நம்ம கனவுலாம் நிறைய பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம தமிழர்கள் இதெல்லாம் மலேசியால இருந்து பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் சுவாமிமலை, சென்னை, இல்லை நம்ம சிவனடியார்கள் சென்னையிலேருந்து ஒரு திருப்பணி மாரி வச்சு அவங்களால இந்த கிரீடம், நாகச்சிப்பம், அதுக்கப்புறம் அந்த சிவனடியார்கள்லாம் வந்து இந்த ஐப்பசி அதிகம் கொஞ்சம் கிராண்டா பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டான எல்லாமே மோட்டிவேஷன்ல கொஞ்சம் ஓடிட்டு இருக்கிறதுனால அவங்க பண்றேன் நிறைய மோட்டிவேஷன்னால அப்படியே கொஞ்சம் சிம்பிள் ஆகிட்டு கிராண்டா நடந்தது. அதனால 108 சிவனடியார்களை வந்து அலங்காரம் விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொஞ்சம் ஓரளவு நோண்டி அவங்க நிமித்து வச்சு யாகங்கள் பூஜைகள் பண்ணி அதுலேருந்து நாங்கள்லாம் பூஜைகள் பண்ணிட்டு பார்த்துருக்கோம். அப்போ நாங்களும் தாத்தா இறந்தாங்க, இப்போ பூஜை இதை விட்டுறக்கூடாது, பிற்காலத்தில் ஒரு சமூகமாக நல்லா பெரிய லெவல் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு பூஜை பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக. அதாவது ஊர் மக்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிட்டது, இங்க வந்து இதை வந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிற நண்பர்கிட்டையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் மைக் சுதாகர். நன்றி.